கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from the Gospel of Mark chapter 11 verse 25. When you stand praying, if you hold anything against anyone, forgive them, so that your Father in heaven may forgive you your sins. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். Have you ever prayed sincerely yet carried hurt, anger or resentment towards someone in your heart? ஒருவேளை நீங்கள் எவ்வளவு ஊக்கமாக ஜெபித்தாலும் சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தினவர்களின் மீது கோபமும் மனக்கசப்பும் நம் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் ஒரு ஆலோசனையாக நமக்கு சொல்லுகிறார். உங்கள் பிதா நம்மளை மன்னிப்பது போல நம்மளும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஒரு சில காரியங்களுக்கு எவ்வளோ நாட்கள் ஜெபித்தாலும் எவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டு ஜெபித்தாலும் நமக்கு அந்த பலனே கிடைக்காதது போல ஒரு சோர்வும் ஒரு வேதனையும் ஒரு கலக்கமும் நம்ம இருதயத்துக்குள்ள காணப்படுகிறது அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். பிதா நம்மளுடைய தப்பிதங்களை நம்மளுக்கு மன்னிப்பது போல நம்மளும் பிறருடைய குறைகளை நமக்கு தப்பிதங்கள் செய்தவங்க மேல நமக்கு மேல விரோதமாய் ஒருவேளை ஒரு சில காரியங்களை அவங்க செய்திருக்கலாம், அதை மன்னிக்காதபடி அந்த கசப்பும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வைத்துக்கொண்டே இருந்தா நம்மளுக்கு அது ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு காரியமாக நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்குபடி அந்த ஒரு காரணமாக அமைகிறதாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளுக்கு யாரோ விரோதமாக என்ன செய்திருந்தாலும் நமக்கு நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த கோபம், அந்த கசப்பு, அந்த வெறுப்பு எல்லாவற்றையும் நம்ம விட்டு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அந்த பாவங்களை அறிக்கையிடும் போது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருகிறார். சில நேரங்களிலே அந்த நபர் நம்மளுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் சில கசப்பான அனுபவங்கள் சில விதமான நேரங்களிலே நம்ம வேலை பார்க்கிற இடங்களை ஒரு வேலை நம்மளுடைய அதிகாரிகளா கூட இருக்கலாம். நமக்கு அந்த கசப்பான சூழ்நிலைகள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கோபமும் எரிச்சலும் வரலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் நம்மளுக்கு மறக்க முடியாம மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வைத்து ஆண்டவரே அவங்கள மன்னிக்க எனக்கு என் இருதயத்துல நீங்க கிருபை செய்யுங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கி பாதுகாத்து நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யோசேப்பின் வாழ்க்கையில சொந்த சகோதரர்களாக குழிக்குள்ள தள்ளப்பட்டு அவரை ஒரு அடிமையாக விற்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா யோசேப்புக்கு ஒரு காலம் வந்த போது அவர்களுக்கு அவர் ரிவெஞ்ச் எடுக்காம ஆண்டவருடைய அன்பு நிமித்தமாக அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இன்னைக்கு நம்மளுடைய கசப்பான அனுபவங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து நம்ம நிச்சயமாக அவங்களை முழு மனதோட மன்னிக்கும் போது நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் நம்மளுக்கு இறங்கி நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மார்க் 11:25 reminds us that a forgiving heart is essential for a healthy relationship with God. As we have received God's forgiveness, we must also forgive others. When we let go of bitterness and choose forgiveness, we experience God's peace, freedom and blessings in our lives. நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்துக்காக, அப்பா நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக, உம்முடைய ஆலோசனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, என் இருதயத்துல இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்களை மாற்றி கர்த்தாவே, அப்பா பிறருக்கு மேல இருக்கிற எல்லா விரோதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் எங்க இருதயத்தொட்டு நீர் நீக்கி கர்த்தாவே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால, உம்முடைய கிருபையினால எங்களை நீங்க இரக்கத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் அப்பா எங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.